ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த vlog. ஒரு புது டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஃபோர்க் அசம்பிளியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோர்க் அசம்பிளியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபோர்க் ஆயில் லீக் இருக்கும். ஃபோர்க் ஆயில் ஏன் லீக் ஆகுது, எதனால் லீக் ஆகுது, என்னென்ன ரீசன்ஸ்னால லீக் ஆகுது, அதை எப்படியெல்லாம் லீக் ஆகாமல் தவிர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி டீப்பாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், டூ கன்சிடர் ஹிட்டிங் த லைக் பட்டன் as well as the subscribe button. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது that will be very much helpful for me and as well as you. நீங்களும் நிறைய விஷயம் டீட்டெயில்டாக கற்றுக்குவீங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். that will be very much helpful for me as a content creator. வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸோடைய ஃப்ரண்ட் ஷாக் அப்சார்பர்ஸ், இந்த ஃப்ரண்ட் ஷாக் அப்சார்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் டேம்பர்ஸாக தான் இருக்கும். எல்லா டூ வீலர்ஸுமே நீங்கள் பார்க்கும்போது ஒன்று அப்சைட் டவுன் ஷிஃப்டடாக இருக்கும், இல்லை வந்து இந்த டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் டேம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் அப்படின்றப்போ கண்டிப்பாக ஃபோர்க் ஆயில் அதில் இருக்கும். அந்த ஃபோர்க் ஆயில் அதில் இருக்குது அப்படின்றதுனால தான் இதை வந்து ஹைட்ராலிக் டேம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோர்க் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபோர்க் டியூப்னுவாங்க. இந்த ஃபோர்க் டியூப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டீல் டியூப். இந்த ஸ்டீல் டியூபு இது வந்து ஃபோர்க் ஹப்பு, இதுக்குள்ளே தான் வந்து ஃபோர்க் ஆயில் இருக்கும். அண்ட் இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் சீல் இருக்கும், இது ஃபோர்க் ஆயில் கவரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க் ஆயில் லீக் ஆகிறது எதனால் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்போம். ரெண்டே வேலிடான ரீசன் தான் இருக்குது. ஒன்று ஆக்சிடெண்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த ஆக்சிடெண்ட் அப்படின்றப்போ அதில் வந்து வண்டியை கீழே போடுறது, வண்டி தானாக விடுறது, வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃப்ரண்ட்டில் மரத்தில் கொடுக்கறது, இல்லை காரில் கொடுக்கறது, எதில் கொடுக்குறீங்களோ அந்த ஆக்சிடெண்ட்டெல்லாம் அந்த ஆக்சிடெண்ட்ஸில் இன்க்ளூட் ஆகும், கன்க்ளூட் ஆகும். ஸோ அப்படி ஆக்சிடெண்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்க் டியூப் இருக்கு இல்லையா, இந்த டியூபும் இதுக்குள்ளே ஒரு ஆயில் சீல் ஒன்று இருக்கும், ஒரு ஆயில் சீல். அந்த ஆயில் சீலும் ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகும், இல்லை வந்து ஒன்றோட ஒன்று ரொம்ப நெருக்கமாக கான்டாக்ட் ஆகும். கீழே விழுந்துச்சு அப்படின்னாலே ஒரு பார்ட் இன்னொரு பார்ட்டோட உராசது தானே கணக்கு. அப்படி கீழே விழும்போது இது வந்து ஸ்டீல் டியூப் இல்லையா, இது ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே இருக்க ஃபோர்க் ஆயில் சீல் பிளாஸ்டிக்லேயே வந்து கொஞ்சம் ஹை கிரேட் பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக் வந்து நெளிஞ்சிரும். அப்படி நெளிஞ்சிரும், வீணாயிடும். அப்படி நெளியும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து இந்த ஷாக் அப்சார்பர்ஸ் டேம்ப் ஆகும்போது, சஸ்பென்ஷன் ஆகி எழுந்திருக்கும் போது உள்ளே க்ரியேட் ஆகிற அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர், உள்ள ஃபோர்க் ஆயில் இருக்குல்லையே, அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர்னால உள்ளே இருக்கிற ஆயில் வந்து லீக் ஆகும். ஸோ இதுதான் ஃபோர்க் ஆயில் லீக். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட்னால எப்படி ஆகுது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், இது ரெண்டாவது கேஸ். இந்த இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா இதில் டீப்பாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஏரியா வந்து நல்லா க்ளீனாக இருக்குது, ஓகேங்களா. இந்த ஏரியாவில் கலெக்ட் ஆகிற டஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் சீல் கவர் மேலே கலெக்ட் ஆகுதா. அப்படி கலெக்ட் ஆகிற டஸ்ட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் இங்கேயே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்க் ஆயில் கவர்லேருந்து உள்ளே போய் ஆயில் சீலுக்கு ரீச் ஆகும். ஆயில் சீலுக்கு ரீச் ஆகும்போது என்ன ஆகும், இது வந்து ஹார்டான பார்ட்டு, ஸ்டீல் பார்ட்டு, அது வந்து பிளாஸ்டிக் பார்ட்டு. ஸோ இந்த ஷாக் அப்சார்பரோடைய டெலஸ்கோபிக் ஆக்ஷன் நடக்கும்போது, உள்ளே டேம்பாக எழுந்திருக்கும் போது இந்த நார்மல் சிலிக்கா பார்ட்டிகல்ஸ், அதாவது நார்மலாக டஸ்ட்டு அப்படின்னாலே மண்ணு தாங்க, அந்த மண்ணில் சிலிக்கா தான் இருக்கும். அந்த சிலிக்கா பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருக்க ஆயில் சீலோட மிங்கிள் ஆகி அந்த கன்சீல்டு கேப் இருக்கு இல்லையா, அந்த கன்சீல்டு கேப்புக்கு நடுவில் போய் செட்டில் ஆகிடும். ஒன்ஸ் செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னாலே இட் கிரியேட்ஸ் டேமேஜ் டு த ஆயில் சீல். அந்த ஆயில் சீல் டேமேஜ்னால ஒரு கேப் க்ரியேட் ஆகுது. அந்த கேப்லேருந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலயமா ஆயில் லீக் ஆகுது. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் த இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். இதுதான் இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் நடக்குது. இந்த டஸ்ட்டு ஆயில் சீலில் போய் உட்காந்து ஆயில் சீலில் டேமேஜ் ஆகுது. இதுதான் பாயிண்ட். இதை வந்து நீங்கள் எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் மூலயமா க்ரியேட் ஆகிற ப்ராப்ளமை எப்படி தவிர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் வண்டி எடுக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாக் அப்சார்பரை, வண்டி சீட்டை துடைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த ஷாக் அப்சார்பரை க்ளீனாக துடைக்கணும். அப்படி க்ளீனாக துடைக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த வித டஸ்ட்டும் ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்க் ஆயில் சீல் கவர் மேலே வந்து செட்டில் ஆகாது. அப்படி செட்டில் ஆனாலும் மேக்ஸிமம் அடுத்த நாள் துடைக்கும் போது போயிடுங்க. இதை டெய்லி பண்ண வேண்டிய விஷயம், ஒரு நாள் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. டெய்லி பண்ணிங்கன்னா தான் இந்த டஸ்ட்டு போகாது. அப்படி டே பை டே கலெக்ட் ஆகிற டஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும். அப்புறம் நீங்கள் வண்டி ஓட்டும் போது ஷாக் அப்சார்பர் உள்ளே ஏறி இறங்கும். அப்படி ஏறி இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். உள்ளே போயிட்டு ஆயில் சீலில் உட்காந்துரும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஆயில் சீல், பார்த்தீங்களா. இந்த ஆயில் சீல் நல்லா இருக்கா, அந்த ஆயில் சீல் எனக்கு டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ
எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட்டு தான். ஸோ வண்டி எடுத்த புதுசில் இந்த வண்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசர்ச் பண்ணி ஒரு மாடல்ஸாக பார்க்கும்போது ஓல்டு மாடல்ஸில் புல்லட் ட்ரையல்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த புல்லட்டோடைய ஆஃப் ரோடிங்கை பார்த்த உடனே சரி இதை நம்ம வண்டிலையும் ஓட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு இதே ஆரோவில் ஏரியாவில் தான் ஆஃப் ரோடிங் பண்ணேன். அப்படி ஆஃப் ரோடிங் பண்ணும்போது கீழே விழும்போது ரைட் சைடு பக்கமாக விழுந்தேன். ரைட் சைட் ஷாக் அப்சார்பரோடைய ஆயில் சீல் போயிடுச்சு. அப்படி ஆயில் சீல் போனது இல்லாமல் மேக்ஸிமம் இது வந்து எல்லா கேஸ்லேயுமே நடக்காது, பட் எனக்கு நடந்துச்சு. ஃபோர்க் லாக் நட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபோர்க் லாக் நட் அப்படின்றப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபோர்க் லாக் நட் ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஃபோர்க் லாக் நட்டு பார்த்தீங்களா, இந்த லாக் நட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டுக்கும் இந்த ஃபோர்க் டியூபையும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து சப்போர்ட்டு. ஃபோர்க் டியூபையும் இதையும் ஒன்றா வந்து இங்கே பேஸில் ஒரு நட்டு இருக்கும், அந்த பேஸ் நட்டு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை கழட்டிட்டு ஒரு பெரிய ராடு ஒன்று விட்டு கீழே இருக்க நட்டை லூஸ் பண்ணிவிட்டு தான் இதையே கழட்ட முடியும். ஸோ இது வந்து இதையும் உள்ள கீழே பேஸில் ஒரு நட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இதை மொத்தமாக சேர்த்து இந்த ஹெட்டோட இந்த லாக் நட் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த லாக் நட்டுக்கு கீழே ஒரு ஸ்டீல் வாஷர் இருக்கும். ஸோ இது வந்து எலக்ட்ராவோடைய டைப் சஸ்பென்ஷனில் பார்த்திங்கன்னா 130 mm வந்து ட்ராவல் லென்த்து. இதே ஓல்டு ஸ்டாண்டர்டெலாம் பார்த்திங்கன்னா 120 mm வரும். ட்ராவல் லென்த் அப்படின்றப்ப டேம்பிங் லென்த்து இதாங்க. இது பார்த்திங்கன்னா 130 mm, அதாவது 13 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் 10 mm, அதாவது 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த லாக் நட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்டீல் வாஷர் இருக்கும். என்னோடய மாடலில் ஸ்டீல் வாஷர் இருக்கும். ஸ்டாண்டர்டு ஒரு சில பழைய எலக்ட்ராலெலாம் பார்த்திங்கன்னா ஆயில் சீல் வாஷர் இருக்கும். இதுதான் ஆயில் சீல், ஃபோர்க் ஆயில் சீல். ஸோ இதுதான் டேமேஜ் ஆகிடுச்சு என்னோடதில். இங்கே இருக்கிறது நான் இப்போ உள்ளே காமிச்சேன் இல்லையா, இந்த இடத்துல இது இங்கே வர்றது. ஸோ இது ஒரு ஆயில் சீல் பார்த்திங்கன்னா 80 rupees வரும். ஸோ மாற்றினீங்கன்னா செட்டாக மாற்றிடுங்க, ஒன்றுத்துக்கு மட்டும் மாற்றாதீங்க. எங்கே இருக்குது எல்லா பார்ட்ஸுமே உள்ளே தான் இருக்கும் எப்போவுமே. நம்ம எதுவுமே வந்து விட்டு வைக்கிறதே கிடையாது. புக்கோட பேப்பர் கொண்டு எல்லாமே வண்டியில் தான் இருக்கும், ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட். ஸோ இதுதான் வந்து ஃபோர்க் ஆயில் சீல். ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு வந்து 80 rupees, டோட்டலாக ரெண்டும் சேர்த்து 160 rupees. இது ஃபோர்க் லாக் நட்டோடைய ஸ்டீல் வாஷர். ஸோ எனக்கு வந்து ஸ்டீல் வாஷர் வரும். இதுக்கு கீழே இங்கேருந்து தான் டாப்லேருந்து தான் ஃபோர்க் ஆயில் ஃபில் பண்ணுவாங்க. ஒரு ஃபோர்க் டியூபுக்கு பார்த்திங்கன்னா 200 ml ஆயில் வந்து தேவைப்படும். ஃபோர்க் ஆயிலும் போடலாம், இல்லை எனக்கு ஃபோர்க் ஆயில் கிடைக்கல அப்படின்றப்போ 10W30 கூட நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ரெண்டுமே ஒரே கன்சிஸ்டன்சி அண்ட் ஒரே ஸ்டாண்டர்ட், ஒரே API ஸ்டாண்டர்டில் தான் வரும். ஸோ இந்த லாக் நட்டுக்கு கீழே இந்த ஸ்டீல் வாஷரை போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கீழே விழுந்ததில் ஃபோர்க் லாக் நட்டும் எனக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அப்படி டேமேஜ் ஆனதுனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதுங்களா, ஆயில் லீக் ஆகுது. இதுதான். ஸோ இந்த விஷயத்தை வந்து நானும் சீக்கிரமாக இதை முடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் டைம் கிடைக்க மாட்டேது. நான் இதை வந்து நாளைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ என்கிட்ட வந்து அந்த ராடு எக்யூப்மெண்ட் கிடையாதுங்க, உள்ளே விட்டு கழட்டுற ராடு. அது இல்லாமல் இது கொஞ்சம் ஹார்டான ஒர்க்கு. ஸோ இந்த ஹார்டான ஒர்க்லாம் நமக்கு பண்ணால் வேர்வை வரும், உடம்பு வலிக்கும், நமக்கு அந்த அளவுக்கு தெம்பும் கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் நான் மெக்கானிக்கிட்ட தான் விட்டு பண்ணுவேன். ஸோ நாளைக்கு அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன், வா பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நாளைக்கு பண்ணிவிடுவேன். ஸோ இதை வந்து பேசிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும் எதனால் ஏன்னு சொல்லிட்டு, பட் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்படி நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் போட்டுருங்க, கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எத்தனை பேருக்கு முன்னாடி தெரியும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபோர்க் ஆயில் பார்த்திங்கன்னா இது 500 ml. இதில் பேசிக்காகவே வந்து இந்த சைட் 200, அந்த சைட் 200, 400 ml, 100 ml இப்படியும் பெண்டிங்கில் தான் இருக்கும். அதை வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதோடைய MRP 194. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. இதை தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லணும்னு நினச்சேன். நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கன்வே பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ஆயில் சீலும் போயிடுச்சு, நல்லா பார்த்துருப்பீங்க. ஆயில் லீக் ஆகுது அண்ட் ஃபோர்க் லாக் நட்டும் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபோர்க் லாக் நட் ஃபெயிலியர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிற வாஷர் போயிடும், இல்லை கீழே விழுந்ததில் ஏதாவது டிஸ்லொகேஷன் ஆகிருக்கும். கழட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாட்ட வேண்டியது தான். இப்படியே ஓட்டினீங்க அப்படின்னா நிறைய
ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. உள்ளே இருக்கிற ஷாக் அப்சார்பர் ஸ்ப்ரிங்கு போயிடும், ஃபோர்க் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க, உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங் போயிடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த சைடில் வந்து ஆயில் லீக் ஆகுது அப்படின்னிங்கன்னா ஆயில் லீக் ஆகி கேலிபரில் பட்டு பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. டிஸ்க் பிடிக்காமல் போகிறதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் டே டு டே பைக்கை துடைக்கிறீங்களோ இல்லையோ, சீட்டை துடைக்கிறீங்களோ இல்லையோ, காலையில் இந்த ஃபோர்க் டியூபை துடைச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து டஸ்ட் என்டர் ஆகாது. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதை மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த விஷயம் வந்து நானே பண்ணது கிடையாது. எனக்கு வந்து ஒரு விஷயம் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதை நான் ஃபுல்லாக சென்சிபிளாக பார்க்குறேன். ஆயில் சீல் இருக்கா, இந்த ஆயில் சீலில் டஸ்ட் என்ட்ரு ஆகக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஃபோர்க் ஆயில் சீல் கவர் இருக்குது. இந்த ஆயில் சீல் கவர் மேக்ஸிமம் டஸ்ட்டை வந்து உள்ளே அனுப்பாது. அப்படி இதுவும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, துடைக்காமல் விட்டிங்க அப்படின்னா இதில் மண் சேர்ந்து இதுவும் டேமேஜ் ஆகிடும். இது டேமேஜ் ஆகின பிறகு இதுவும் டேமேஜ் ஆகிடும். அவ்வளோதான், ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 160 rupees தான் ஆயில் சீலு. முடிஞ்சால் இந்த கவரையும் மாற்றிடுங்க. இந்த கவரையும் ஆயில் சீல் கவரையும் மாற்றிடுங்க. கவரை மாற்றிட்டு ஆயில் ஃபில் பண்ணுறது தான். ஸோ பேசிக்காக இது ஒரு 160, அது ஒரு 200. ஸோ 200 400 அந்த இதோட சேர்த்து 400, ஜாமா 400, லேபர் ஒரு 500 இருக்கும். ஒரு 1000 ரூபாய் தான். ஆனால் இதுக்கு டைம் எடுக்குது பார்த்தீங்களா. மெக்கானிக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி, அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி வண்டியை கொண்டு போய் விட்டு, ஒரு சிலர் ஒரே நாளில் செஞ்சுருவாங்க, ஒரு சிலர் 2 நாள் எடுப்பாங்க. இந்த விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபோர்க் டியூபை தொடச்சிட்டிங்கனாலே போதும். இவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அண்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாத்த பற்றியும் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றியும் வீடியோஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். எதர் இட் மேபி இன்ஜினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், இல்லை இந்த மாதிரி ஃபோர்க் ஆயில் சீல் ப்ராப்ளம், இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ, அது மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். எதர் ஃபோட்டோஸ் மூலயமா, இல்லை வந்து டெக்ஸ்ட் மெசேஜோ, இல்லை வீடியோஸ் எதாவது சென்ட் பண்ணிங்கனாலும் தட் வில் பி வெரி வெரி கன்வீனியன்ட் ஃபார் மீ டு கிளியர் யுவர் டவுட்ஸ். ஒரு சிலர் வந்து இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இந்த ஃபோர்க் டியூப் என்ன ஆகிடும், இந்த இடத்துல டேமேஜ் ஆகிடும். ஒரு சிலருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது, 100% பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. எந்த வித டேமேஜும் கிடையாது. ஏன்னா வெளியில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங்கே போயிடும். அப்படி அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ புதுசாக ஆயில் சீல் அடித்தாலும் நிற்காது. ஃபோர்க் டியூபே மாற்றி தான் ஆகணும். ஸோ ஃபோர்க் டியூபோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 800லேருந்து 900 வரைக்கும் வரும். ஓல்டு ஸ்டாண்டர்டு அண்ட் 2004 வரைக்கும் வந்த எலக்ட்ராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க் டியூபு. இந்த ஃபோர்க் டியூபும் லேட்டஸ்ட்டாக வந்த எலக்ட்ரா இருக்கு இல்லையா, ப்ரீ யூசி என்ஜினில் இருக்கிற 5 ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட் எலக்ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ராவோட ஃபோர்க் டியூப் வந்து ஃபீஸபிள் ஆகும். ஸோ சைஸு வேரியேஷன் மாறும். வண்டியோட பேரை சொல்லி கரெக்டாக கடையில் வாங்கிக்கோங்க. ஸோ இதை அடிஷ்னலாக சொல்லணும்னு நினச்சேன். இதை அப்படியே எடிட்டில் சேர்த்துருவேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. இது அடுத்த வீடியோ இந்த பெட்ரோல் ஃபில்டரை பற்றி தான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இதில் நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் இதனால் எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோ அதை பற்றி தான் போட போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க. See you in another interesting video. Until then, it's bye from Rahul. See you, bye. Take care. Stay safe. Stay healthy. Be connected. Cheers. அம்மா மஞ்ச மாரியம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம்.